வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது மேஜர் மதன்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜி. ஜெயஹிந்த். சார், இப்போ ஈரான், இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா இந்த வார் இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆக்சுவலா வேர்ல்டுக்கு என்ன? கண்டிப்பா ஜி, நல்ல கேள்வி இது. நிறைய பேருக்கு இதுல கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ ஈரான் இருக்கக்கூடிய அந்த ஜாகிரபிக்கல் லொகேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வளைகுடா நாடுகள்ல 4 முக்கியமான நாடுகள்: சவுதி, கத்தார், குவைத், ஈராக், பஹ்ரைன் மற்றும் யுஏஇ. 6 நாடுகள். இந்த நாடுகள் தான் வளைகுடால அதிகமா எண்ணெய் உற்பத்தி செய்து இயற்கை எரிவாயு ரெண்டுத்தையும் உலகத்துக்கு கொடுக்கிறது. இத வாங்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா, முதல்ல சைனா, 2வது இந்தியா. கிட்டத்தட்ட 60 லட்சம் பேரல் ஆயில் ஒரு நாளைக்கு நமக்கு தேவை. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு, அதாவது ஆப்கானிஸ்தானுக்கு கிழக்குல இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இத இறக்குமதி செய்து அவங்க நாட்டை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம நாட்டை எடுத்திருக்கீங்க அப்படின்னா, நமக்கு தேவையான இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெயில 85% நம்ம இறக்குமதி தான் செய்யறோம். ஏன்னா இயற்கையா அந்த வளம் நம்ம கிட்ட இல்ல. இப்போ இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். இந்த போர் ஆரம்பிச்சு 32 நாள்ல கிட்டத்தட்ட 122 ஆயில் டேங்கர்ஸ் கடந்து போகக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா 2ல இருந்து 4 ஆயில் டேங்கர்ஸ் தான் போகுது. ஸோ உலகம் முழுக்க எல்பிஜி, அதாவது இப்ப நம்மளுடைய இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெயோட தட்டுப்பாடு அப்படின்றது எல்லா நாடுகளுக்கும் வந்திருக்கு. அது ஒன்ஸ் வந்துச்சுனாவே அடுத்தது உங்களுக்கு பொருட்களுடைய விலை அப்படின்றது ஏறும். ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாமே டீசல் பெட்ரோல் நம்பிதான் இருக்கு. பொருட்கள் விலை ஏறிச்சு அப்படின்ற பட்சத்துல பணவீக்கம், இது அப்படியே ஒரு எக்கனாமிக் எஃபெக்ட கொண்டு வரும். இப்ப அதுதான் மிக முக்கியமான தாக்கமா நம்ம பாக்குறோம். ஒண்ணு, நம்ம சப்ளை ரூட் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் இப்ப கட் ஆனது. 2வது, இந்த நாடுகள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கச்சா எண்ணெயை நிறுத்தி வைக்க முடியாது. ஏன்னா அது தொடர்ந்து ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். அதை சேமிச்சு வைக்க முடியாது. சோ இப்போ 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, இந்த இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெயோடைய ரிஃபைனரிஸ் மற்றும் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து தாக்கப்பட்டிருக்கு. அதனால இப்போ கணிசமான அளவுக்கு ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கு. 2வது, இது கடந்து வரக்கூடிய அந்த கணவாயா இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் இப்ப தடைபட்டிருக்கிறதுனால இந்த பக்கம் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 68 நாடுகளுக்கு, அதாவது ஆசிய நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படிங்கிறது வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் இல்லைன்னா அந்த ரீஜனுக்கே வந்து இந்த சப்ளை கட் ஆயிருமா, இல்லை என்டையர் வேர்ல்டுக்கே அந்த சப்ளை கட் ஆயிருமா? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்? அதாவது உலகத்தோடைய மொத்த கச்சா எண்ணெயில ஒரு 30 to 40% அப்படின்றது இந்த வளைகுடா நாடுகள் தான் உற்பத்தி செய்யறாங்க. அதுல வர உற்பத்தி அனைத்துமே கிட்டத்தட்ட 90% பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ல தான் வந்தாகணும். ஏன்னா அந்த ஷோர்ல கடல்ல எடுக்கக்கூடிய கேஸ் இது எல்லாமே இந்த கடல் பகுதியை ஒட்டி தான் இருக்கு. ஸோ அங்க இருந்து ஒரு 33 கிலோமீட்டர் அகலம் உள்ள ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ல தான் இந்த கப்பல்கள் அனைத்துமே வந்தாகணும். ரஃபா எடுத்தீங்க அப்படின்னா 120ல இருந்து 130 கப்பல்கள் ஒரு மாசத்துக்கு. ஆல்டர்னேட் ரூட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மெடிட்டரேனியன் கடல் வழியா வரலாம். ஆனா அதுக்கு இப்ப குவைத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, இந்த வழியா தான் வந்தாகணும். சவுதி எடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கிழக்குல இருந்து அவங்க நாட்டுடைய மேற்கு பகுதிக்கு ஒரு பைப் லைன் போட்டிருக்காங்க. ஆனா அந்த பைப் லைனோடைய ஒரு நாள் கெப்பாசிட்டி அதிகபட்சமா அப்படின்றது 70 லட்சம் பேரல் ஆயில். சோ அதை முதல்ல கொண்டு போய் அந்த பக்கம் ரீரூட் பண்றது, இது லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க். இப்ப திடீர்னு நம்ம சிம்பிளா நேர்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா, நம்ம கோயம்புத்தூர்ல 2 முக்கியமான பஸ் ஸ்டாப் இருக்கு. ஒரு பஸ் ஸ்டாப்பை சடனா மூடி அனைத்து பஸ்களும் இன்னொரு பேருந்து நிலையத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த இடம் வந்து திணறும். சோ அந்த பிரச்சனை ஜாகிரபிக்கலாவே இந்த இடத்துல இருக்கு. இதுக்கு ஆல்டர்னேட் அப்படின்றது இப்போதைக்கு கிடையாது. இந்த ஆல்டர்னேட் ரூட் எல்லாம் உருவாக்கணும், இல்ல பைப் லைன்ஸுக்காக போட்டு அந்த பக்கம் எல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அது 10ல இருந்து ஒரு 15 வருட காலம் பிடிக்கும். சோ அதனால ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்றது குறிப்பா, அதாவது இப்ப நீங்க அமெரிக்காவை எடுத்தீங்க, அமெரிக்காவை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 37 நாடுகள் எடுத்தீங்க அப்படின்னா வெனிசுலா, அமெரிக்கா, கனடா, இந்த 3 நாடுகள் எண்ணெய் உற்பத்தியில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பேசேஜுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரஷ்யாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்த பேசேஜுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா நம்ம பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல ஆரம்பிச்சு
கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இந்த பேசேஜை நம்பி தான் இருக்கிறாங்க. இங்க ஆரம்பிச்சு ஜப்பான், தென்கொரியா வரைக்கும் இந்த பேசேஜை நம்பி. ஸோ நம்மளுடைய நமக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு தான் மிக மிக அதிகம். ஆனா இதுல இன்னொரு விஷயம் எடுத்தீங்கன்னா, இந்தியா ஒரு உற்பத்தி மையம், சைனா உலகத்துக்கே மிகப்பெரிய உற்பத்தி மையம், தாய்லாந்து, வியட்நாம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உற்பத்தி மையங்கள். சோ உற்பத்தி பாதிச்சது அப்படின்னா அடுத்த கட்டமா இது ஒரு செப்டம்பர், அக்டோபர் போல இது ஐரோப்பிய நாடுகளையும் பாதிக்கும். ஏன்னா உற்பத்தி கம்மியாகும் போது பொருட்களோட விலை அப்படின்றது கூடும். இது உலக பொருளாதாரம் எல்லாத்தையுமே பாதிக்கும். பட் நேரடி பாதிப்பு இப்போதைக்கு அப்படின்றது இந்த ஒரு 65-66 நாடுகளுக்கு தான். ஓகே, இப்போ இந்த பெட்ரோலியம், லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குன்றாங்க ஒன்று. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் டீசல். பட் இந்தியன் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் கணிசமான அளவுக்கு ஸ்டாக் வச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது என்டையர் வேர்ல்டு வந்து பெட்ரோல் டீசல் ப்ரைஸை பயங்கரமா ரிவைஸ் பண்ணப்போ கூட நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒன்றும் பெருசாக ரிவைஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் 10 rupees per லிட்டர் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டியில். ஸோ அது எப்படி சாத்தியமாச்சு தமிழ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு? அதாவது இதுக்கு கொஞ்சம் நம்ம ஹிஸ்டரி பார்க்க வேண்டியது இருக்கு. யூபி அரசாங்கம் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமரா இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 2007-8 இதே மாதிரியான ஒரு கிரைசிஸ் வந்துச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்னைக்கு தாய்லாந்து கவர்மெண்ட் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு மன்மோகன் சிங் அவர் அரசாங்கம் என்ன பண்ணுச்சோ தாய்லாந்து கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆயில் பாண்ட்ஸ். இப்போ அன்னைக்கு பாத்தீங்கன்னா $120-130 வரைக்கும் போச்சு கச்சா எண்ணெய் பெர் பேரல். இப்ப அதாவது சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த போர் துவங்குறதுக்கு முன்னாடி பிப்ரவரி 27 முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னா ரஃபா ஒரு $70-75 பெர் பேரல் அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு. சோ ஒரு டாலர் அதிகமாகும் போது, க்ரூட் ஆயில் விலை அதிகமாகும் போது நமக்கு அந்த விலையேற்றம் அப்படின்றது 50 காசு பெர் லிட்டர். பெட்ரோல் டீசல் அப்படின்றது 50 காசு உயரணும். இப்ப 70 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 110 இப்ப போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா 110 போயிட்டு இருக்கு. சோ $40 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $40 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா நம்ம எல்லாரும் $20 அதிகமா கொடுத்துதான் வாங்கணும். பெட்ரோல் விலை இன்னைக்கு வந்து $125, டீசல் விலை இன்னைக்கு வந்து $110-115 இருந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்ப வரும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடன்ல வாங்கினாங்க ஆயில் பாண்ட்ஸ் சொல்லி. அதாவது அந்த பிரைஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய லாஸை வந்து கடனா வச்சு, அதன் பிறகு பாத்தீங்கன்னா மோடி அவர்களுடைய அரசாங்கம் வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடம் அந்த கடனை திரும்ப அடிச்சாங்க. 3 லட்சம் கோடி ரூபாய் வட்டியோட சேர்த்து. இது ஒரு வகையா மேனேஜ் பண்றது. இன்னொரு வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, விலை இறக்கம் வரும் பொழுது, கணிசமான அளவுக்கு அந்த விலை இறக்கம் வரும் பொழுது, சில டைம் கோவிட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டிமாண்ட் ரொம்ப கம்மியாகி $30 எல்லாம் போச்சு. சில சமயங்கள்ல நம்ம நிறைய டிஸ்கவுண்டட் ஆயில் ரஷ்யாட்ட இருந்து வாங்கணும், மார்க்கெட்ல இருந்து $6 கம்மியா வாங்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில உடனடியா அந்த பெட்ரோல் விலைய, டீசல் விலைய குறைக்காம ஒரு பஃபர் ஒரே சீரா மெயின்டைன் பண்ணோம். இந்த $90, $1, $2, $90, $1, $2 இதே ரேஞ்சில மெயின்டைன் பண்ணதுனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஷாக்க நம்ம வந்து ஈஸியா தாங்க முடியுது. இப்ப $10 எக்ஸைஸ் வரியை குறைச்சது அப்படின்றது இன்னைக்கு நீங்க ஷெல்ல பாத்தீங்கன்னா $127 டீசல் ரேட். ஏன்னா தனியார் நிறுவனம் அவங்க அந்த லாஸ் எடுத்துக்க முடியாது. இந்த $10 குறைக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு இருக்கக்கூடிய பேர்டனை அரசாங்கம் வந்து கம்மி பண்றாங்க. இது ஒரு எஃபெக்டிவான பாலிசியை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இறங்கும் போது அது இப்ப என்ன நல்லா கவனிச்சீங்கன்னா, பெட்ரோல் விலை ஏறும் பொழுது உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ஜாஸ்தி ஆகும் பெட்ரோல் டீசல் ஏறும் போது. ஆனா குறையும் போது பாத்தீங்கன்னா அதே சீரா குறையாது. டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஒன்ஸ் ஏறிடுச்சுன்னா மீண்டும் அதை வந்து குறைக்கக்கூடிய வேலையை பண்ண மாட்டாங்க. ஏன்னா லாஜிஸ்டிக்ஸ்ல ரொம்ப தின் மார்ஜின் கேம் அது. சோ அந்த வகையில இப்போ நம்ம வந்து எஃபெக்டிவா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை. ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 50% நம்ம கச்சா எண்ணெய் தேவை அப்படின்றது கல்ஃப்ல இருந்து தான் வந்துட்டு இருந்துச்சு. அதை இப்ப வந்து கிட்டத்தட்ட 30% நம்ம குறைச்சிருக்கோம். 60% இருந்துச்சு கிட்டத்தட்ட 2012 பாத்தீங்கன்னா 60% வந்து இப்ப கிட்டத்தட்ட 30% குறைச்சிருக்கோம். அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய 30% ஆயில்ன்றது நம்ம டைவர்சிஃபை பண்ணிருக்கோம். வெனிசுலாட்ட இருந்து இப்ப மீண்டும் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஈரான்ல இருந்து இப்ப ஆயில் வருது. நேத்து ஈரான்ல இருந்து நம்ம கேஸ் வாங்கியிருக்கோம். ரஷ்யாட்ட இருந்து நம்ம கணிசமான ஆயில் வாங்கியிருக்கோம். நைஜீரியாட்ட இருந்து வாங்கியிருக்கோம். கனடா கூட வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம டைவர்சிஃபை பண்ணிட்டோம். 2 காரணம். ஒண்ணு அந்த பஃபரை கிரியேட் பண்ணது. 2வது ஒரே இடத்துல போய் வாங்காம இதை சீரா பிரிச்சு கொண்டு போனது. இந்த 2 முக்கியமான விஷயம். 3வது ஒரு மிக முக்கியமான விஷயம் எடுத்தீங்கன்னா, இது யாரும் பேசல, பெரிய அளவுக்கு பொருளாதார வல்லுநர்களே பேசல. இந்தியாவுடைய ரிஃபைனிங் கெப்பாசிட்டி, அந்த கச்சா எண்ணெயை பெட்ரோல் டீசலா மாத்தக்கூடிய அந்த ரிஃபைனிங் கெப்பாசிட்டி நீங்க வேர்ல்டுலயே நம்பர் 1 யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான்.
அதனாலதான் ட்ரம்ப் அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய ரிஃபைனரிய புதுசா ஓபன் பண்றதுக்கு $500 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்திய நிறுவனமான ரிலையன்ஸ் போய் அமெரிக்கால பண்றாங்க. அமெரிக்காவும் இந்த ரிலையன்ஸும் சேர்ந்து கூட்டா பண்றாங்க. அந்த அளவுக்கு சுத்தமான ரிஃபைனரிஸ் அப்படின்றது குஜராத் ஒரு ஹப் பேஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம மேங்களூர் வரைக்கும் அந்த எக்ஸ்பிரேஷன் எண்ணூர்ல எடுத்துக்கங்க, நம்மளோட சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணூரா இருக்கட்டும், நம்மளோட ரிஃபைனிங் வந்து ரொம்ப டாப் கிளாஸ். இந்தியா மற்றும் சீனா தான் இதுல வேர்ல்ட் லீடர்ஸ். இந்தியா இருக்கிறதுலே பெஸ்ட்னு சொல்லலாம். இந்த 3 காரணங்களாலதான் இன்னைக்கு தேதிக்கு நாம இதை வந்து தாக்கு பிடிச்சிட்டு இருக்கோம். நம்ம பேசக்கூடிய இந்த தருணத்துல இலங்கையில பெட்ரோல் டீசல் விலை அப்படின்றது கிட்டத்தட்ட 350 ரூபா. பாகிஸ்தான்ல பாத்தீங்க அப்படின்னா 260 ரூபா. தாய்லாந்துல பாத்தீங்கன்னா அவங்க ஆயில் லோன்ல வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வேற வழி இல்லாம. பங்களாதேஷ் பாத்தீங்க அப்படின்னா சப்சிடியை மெயின்டைன் பண்றாங்க, ஆனா ஒரு பெட்ரோல் டீசலோட தட்டுப்பாடு அப்படின்றது இருக்குது. இலங்கையில பாத்தீங்கன்னா விலையும் ஏத்திருக்காங்க, அதே சமயம் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி QR கோட் பேசிஸ்ல 2 வீலர் வச்சிருக்கவங்களுக்கு 5 லிட்டர் அது மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப மலேசியா பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மேண்டேட்டரி ஆக்குறாங்க. பிலிப்பைன்ஸ் பாத்தீங்கன்னா 1 வருட காலத்துக்கு அவசர நிலை பிரகடனத்தை பண்ணிருக்காங்க. ஸோ இவ்வளவு நாடுகள் தத்தளிக்கும் போது நம்ம சேஃபா இருக்கிறதுக்கு இந்த 3 முக்கியமான விஷயங்கள் அரசாங்கம் செஞ்சது மிக முக்கியமான காரணம். ஸோ இது இதை நம்மளுடைய மீடியா ஹவுசஸும் இல்லை மினிஸ்டர்ஸ் ஆஃப் பெட்ரோலியமோ இல்லை ஸ்போக்ஸ் பர்சன்ஸோ எடுத்துட்டு போன மாதிரி எனக்கு தெரியல. நீங்க அதை ஏன் எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க? இது ஒரு பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். இவ்வளவு ஒரு கிரைசிஸ்லையும் இந்த ப்ரைஸ் மெயின்டைன் பண்றது, இந்த சப்ளை செயினை மெயின்டைன் பண்றது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். பட் இது யாரும் கரெக்டா எடுத்துட்டு போன மாதிரி தெரியலையே. அதாவது இப்ப நம்ம பேசக்கூடிய இந்த தருணத்துல ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய புர்கினா ஃபாசோ அப்படின்னு ஒரு சிறு நாடு மிகப்பெரிய லெவல்ல பஞ்சத்துல இப்ப வாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 1000 டன் மதிப்புள்ள தரமான அரிசியை இந்தியா அனுப்பிச்சு விட்டாங்க இங்க இருந்து இலவசமா. சியரா லியோன் போன்ற ரொம்பவும் வறுமையில் இருக்கக்கூடிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நம்ம தொடர்ந்து உதவிகள் செய்யறோம். ஆனா இந்த மாதிரியான செய்திகள் வெளியிலேயே வர்றது கிடையாது. அதற்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது சரியா இல்லை. ஒன்னு, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் இதுக்காக தனியா இருக்கக்கூடிய ஒரு அமைச்சகம். 2வது பெட்ரோலியத்துறை அமைச்சகம் அவங்களுடைய PRO, பப்ளிக் ரிலேஷன் ஆபீஸ். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அவங்களுடைய PRO. இது எல்லாமே சிங்கா செயல்பட்டு இந்த மாதிரியான மெசேஜஸ் எல்லாம் உடனடியா மக்களுக்கு போய் சேரணும். கிட்டத்தட்ட 1 லட்சம் பெட்ரோல் பம்ப்ஸ் இருக்குது நம்ம கிட்ட. தமிழ்நாட்டுல மட்டுமே பாத்தீங்கன்னா 3000க்கும் அதிகமான பெட்ரோல் டீசல் அவுட்லெட் இருக்கு. அந்த பெட்ரோல் டீசல் பங்க்ல எவ்வளவு பெரிய இடம் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒரு டிஜிட்டல் ஸ்கிரீன் போட்டு அதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம், நாட்டு மக்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அப்படின்னு நிறைய வதந்திகள் கிளப்பி விட்டாங்க. மக்கள் உடனடியா போய் வீட்டுல இருக்கக்கூடிய தண்ணி கேன்ல எடுத்துட்டு போய் பெட்ரோல் டீசல் வாங்கக்கூடிய நிலைமையில பார்த்தோம். ஹைதராபாத்ல அவங்களுடைய சிட்டி கமிஷனரே நேரடியா இன்வால்வ் ஆகி இது ஒரு பெரிய ஒரு பொருளை கிளப்பிவிட்டு ஹைதராபாத் 2 நாள் ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தோம். ஆனா இவங்களுடைய கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப வீக்கா இருக்கு. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடந்து முடிந்த பிறகு இது அவங்க சொல்றாங்களே ஒழிய, தினம் பிரஸ் பிரீஃபிங் எல்லா எல்பிஜி கிட்டத்தட்ட 30 கோடிக்கும் அதிகமான எல்பிஜி பயனாளிகளுடைய மொபைல் நம்பர் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. நினைச்சா நேரடியா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பலாம், SMS அனுப்பலாம். நேரடி தொடர்பும் அந்த தகவல் அவங்க கொடுக்கறது கிடையாது. மீடியா பிரீஃபிங் அவங்க பெரிய லெவல்ல யாருமே பண்றதும் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வதந்திகள் கிளப்பி விடக்கூடியவங்க இவங்க மேல பாத்தீங்கன்னா ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு ஒரு யூடியூப்ல வீடியோ ஓடணும்னா நாளை முதல் பெட்ரோல் விலை உயர்வா, இல்ல பெட்ரோல் டீசல் இல்லை நாளையில இருந்து அப்படின்னு நியூஸ் போட்டாங்கன்னா, தம்ப்நெயில் போட்டாங்கன்னா யார் என்ன வேணா போடலான்ற அளவுக்கு இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து நிச்சயமா அரசாங்கம் கவனிக்கணும். ஏன்னா மக்கள் பேனிக் ஆகுறாங்க. இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு இன்னைக்கு உலகமே, இன்னைக்கு அமெரிக்கால இன்னையுடைய நண்பர் இப்ப நான் மொபைல் எடுத்து உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பார்த்தேன், அமெரிக்கால விலையேற்றம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு, மக்கள் பெருமளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நம்மளுடைய அன்பரை ஒருத்தராங்கன்னு செய்தி அனுப்புறாரு. பட் இங்க இன்ஃபிளேஷன் கிடையாது, ஃபுட் இன்ஃபிளேஷன் ரொம்பவும் சீரா இருக்குது. ரூபி மீண்டும் ரெக்கவர் ஆயிருக்குது. எந்த விதமான ஒரு பெரிய ஒரு தோய்வும் இல்ல. கமர்ஷியல் கேஸ் அப்கோர்ஸ் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, அதை இப்ப சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லாம இந்த அரசாங்கம் செயல்படுறது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது.